அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற பொதுவான பதிவு. வாழ்க்கையில மனுஷனுக்கு எப்படி நல்ல உணவு, உடை, உறைவிடம் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் நல்ல ஆழ்ந்த உறக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா, நல்லா தூங்குறவங்கனால மட்டும் தான் டெசிஷன் எடுக்க முடியும். நிதானமாக இருப்பாங்க. நல்ல மனசு சமநிலையில் இருக்கும். லைஃப்ல நல்ல உற்சாகமாக இருப்பாங்க. தூக்கம் இல்லாமல் இருந்தால் நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும்னு பாருங்க. நம்ம தூங்குகின்ற திசை நம் உறக்கத்திற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ஏனென்றால், சில திசையில் நம்ம படுத்து உறங்கினால் நல்ல தூக்கம் வரும். சில திசைகளில் நம்ம படுத்துறங்குறப்போ, அந்த இடத்துல படுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, சயின்டிஃபிக்குக்காகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் நிறைய காரணங்கள் இருக்கு. அப்படி எந்த திசையில் நம்ம படுக்கலாம், எந்த திசையில் நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது, அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்தோட இந்த பதிவை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பத்தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். மொத்தம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு மொத்தம் 4 டைரக்ஷன்ஸ் அதாவது திசைகள் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிந்தது தான். இதில் முதலாவது இடம் பெற்றுள்ள திசை என்னன்னு கேட்டீங்கன்னா கிழக்கு. இந்த கிழக்கு திசையில் யார் ஒருத்தவங்க தலை வச்சு தூங்குறோமோ, குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள், சின்ன குழந்தைகள் அவங்களை எல்லாம் கிழக்கு பக்கம் பார்த்து அதாவது தலையானது கிழக்கு திசையில் இருக்கணும். அப்படி கிழக்கு திசையில் தலை வச்சு உறங்குறப்போ ஆஹ் நம்முடைய மூளையானது சுறுசுறுப்பாக செயல்படும். அந்த திசையில் குழந்தைகள் மட்டும் படுக்காமல் பிஸ்னஸ் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, வேற ஏதாச்சும் இல்லைன்னா கணக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படி செய்யறவங்க கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கிற அப்போ நல்ல ஒரு உறக்கம், மூளைக்கான சுறுசுறுப்பு இது எல்லாமே கிடைக்கும். அதனால படிக்கின்ற குழந்தைகள், மாணவர்கள் உங்க வீட்டில் இருந்தார்கள்னா நிச்சயமாக கிழக்குல தலை வச்சு படுக்க சொல்லுங்க. அடுத்து திசை தெற்கு திசை. தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது என்பது நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும். நமக்கு தெற்கு திசையில் தலை வச்சுட்டு வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கால் நீட்டி படுக்கிறப்போ கண்டிப்பாக நம்முடைய தூக்கமானது நல்லபடியா நிம்மதியா ஆழ்ந்து இருக்குமாம். அதே மாதிரி நமக்கு தெற்கு திசையில் படுக்கிறப்ப நம்முடைய ஆயுள் காலமானது அதிகரிக்குமாம். அடுத்தது வந்து மேற்கு திசை. மேற்கு திசையில் நம்ம தலை வச்சு படுக்கிறப்போ நல்ல பேரு, புகழ், பதவி இதுல எல்லாம் பெரிய அங்கீகாரம் கிடைக்குமாம். அதே மாதிரி நாம வந்து சாஸ்திர ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, நம்ம வந்து படுத்து உறங்க கூடாத திசை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வடக்கு திசை. வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரியவர்கள், முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹ் காலங்காலமா சொல்லுகின்ற வார்த்தை தான். நாம் நிறைய டைம் யோசிச்சிருப்போம். எதுக்கு வடக்கு பார்த்து தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு. இதற்கு ஆன்மீக ரீதியான காரணங்கள் என்னென்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பார்வதி தேவியை பார்க்க வரப்ப விநாயகர் வந்து அவரை உள்ள அனுமதிக்க மாட்டாரு. இதனால கோபம் அடைந்த சிவபெருமான் விநாயகருடைய தலையை வந்து துண்டிச்சிட்டாரு. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பார்வதி தேவி வந்து பூதகணங்களிடம் வடக்கு நோக்கி தலை வச்சு படுத்திருக்கக்கூடிய யாராவது தலையாச்சும் வெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி தேவி அவர்கள் சொன்ன மாதிரியே பூதகணங்கள் வடக்கு திசை நோக்கி படுத்திருந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த தலையைத்தான் விநாயகருக்கு பொருத்தி இருக்காங்க. இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே மாதிரி புராண ரீதியாக வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுக்கு உரிய திசை. வடக்கு பக்கமா நாம தலை வச்சு படுக்கிறது அப்படிங்கிறது குபேரனை அவமதிப்பது போல இருக்கும். அதனாலதான் குபேரனுடைய அருள் நமக்கு கிடைக்காமல் போகும். நாம வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வாழ்வோம். அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாங்க. அதாவது தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் வடக்கே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பழமொழியே உருவாச்சு. இதனாலதான். இதே மாதிரி இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வடக்கு திசையில தலை வச்சு படுக்கிறப்ப நம்முடைய கால்கள் தெற்குல அதாவது சவுத் டைரக்ஷன்ல கால் நீட்டி படுத்திருப்போம். தெற்கு திசை என்பது யமனுக்குரிய திசை. அதனால யமனையே வந்து நம்ம அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் அந்த காலத்துல இது மாதிரியான கஷ்டங்கள் வந்துருமோ
அப்படிங்கிறதுனால நமக்கு இது மாதிரி ஆன்மீக ரீதியாக காரணங்கள் சொல்றாங்க. ஆனால் அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வடக்கு திசையில் தான் மின்னணு காந்த விசைகளின் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் திசை காட்டும் கருவில கூட முள்ளானது எப்பவுமே நமக்கு வடக்கு நோக்கி தான் காமிக்கும். இந்த மின்னணு காந்த கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால தான் வடக்கு திசையில தலை வச்சு படுக்கிறப்ப மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புக்கு வரும். இதே வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறப்ப நம் மூளையை மந்தமாக்கி நோயை உண்டாக்கும். அதனால எப்பவுமே வடக்கு மட்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் கோவங்கள் வருது, மனசு ரொம்ப விரக்தி ஆகிறது, எரிச்சல் ஆகிறது, இது மாதிரியான பல காரணங்கள் நம்ம வடக்கு திசை நோக்கி தலை வச்சு படுக்கிறப்ப வரும். அதனால ஆன்மீகமோ, அறிவியலோ நாம மத்த திசையில் தலை வைத்து படுத்தாலும் சரி, எக்காரணம் கொண்டு வடக்கு திசையில் மட்டும் படுக்கக்கூடாது. அதனால இந்த விஷயம் மட்டும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயம் நம் முன்னோர்களின் வழியானது என்னைக்குமே கரெக்டாகத்தான் இருக்கும். இந்த பதிவானது உங்க எல்லாருக்குமே பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடித்திருந்தால் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.